السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الحمد لله. இப்ப தொழுகையினுடைய ஷர்த்துகளை பத்தியும் ருக்குனுகளை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வரோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தொழுகையினுடைய ருக்குனுகள் அப்படிங்கிறது உள் ஃபரது, ஷர்த்துகள் அப்படிங்கிறது வெளி ஃபரதுகள். இப்போ நம்ம வெளிஃபரதுகளை எல்லாம் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் வாசிச்சு முடிச்சிட்டீங்க. இனி அடுத்து உள் ஃபரதுகளை பத்தி, தொழுகைக்கு உள்ள என்னென்னலாம் ஃபரது, அதுல செஞ்சாதான் தொழுகை கூடும், இல்லைன்னா தொழுகை கூடாது. முதல்ல தக்பீர் தஹரீமா, தொடக்கத்தில் சொல்லக்கூடிய தக்பீர், அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லக்கூடிய தக்பீர் இருக்குது இல்லையா? அது வரைக்கும் பேசுறதுக்கு ஹலாலு, சாப்பிடுறது ஹலாலு, அனுமதிக்கப்பட்டது. ஆனா இந்த தக்பீர் கட்டினதோட நமக்கு இதெல்லாம் என்னவாயிடும்? பேசுறது, சாப்பிடுறது, குடிக்கிறது எல்லாம் ஹராம் ஆயிடும். அப்போ இந்த முதல் சொல்லக்கூடிய தக்பீர் தஹரீமா, மற்ற சாதாரண செயல்களை தடுத்து தொழுகைக்குள் நம்மை நுழைக்கக்கூடிய தக்பீர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி தொடங்குறது கண்டிப்பா கட்டாயம். அது இல்லாம தொழுகையே கூடாது. அப்ப தொடக்கத்தில் சொல்லக்கூடிய தக்பீர் தஹரீமா ஃபரது. மொத்தம் 6 உள் ஃபரதுகள் இருக்குது. 7 வெளி ஃபரதுகளை கடைசி பாடத்துல பார்த்தோம். இப்ப 6 உள் ஃபரதுகள். இந்த 6 உள் ஃபரதுகள்ல முதல்ல தக்பீர் தஹரீமா. தக்பீர் தஹரீமா என்னது? அல்லாஹு அக்பர் கரெக்டா சொல்லணும். அல்லாஹ் அக்பர் தப்பா சொன்னா கூட தொழுகை கூடாது. தொடக்கமே கூடாம போயிடும். உதாரணமா அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர் சொல்லாம அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்னா அல்லாஹ் மிக பெரியவன் அர்த்தம். அல்லாஹு அக்பர்னா அல்லாஹ் மிக பெரியவனா அப்படி ஒரு கேள்வி வரும். தொழுகையே கூடாது. தொடக்கத்துல சொன்னா தொழுகையுடைய தொடக்கமே கூடாது. இடையில அப்படி சொல்லிட்டா தொழுகை முறிஞ்சு போயிரும். ருக்குல போயிட்டு அல்லாஹு அக்பர்னு சொன்னா தொழுகை முறிஞ்சு போயிரும். அதே மாதிரி அல்லாஹு அக்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹு ஆக்பர் இல்ல, அல்லாஹு ஆக்பர், அல்லாஹு பெரியவனா, அதுவும் தப்பு வரும். அப்ப அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடாது, அல்லாஹு ஆக்பர் சொல்லக்கூடாது, அல்லாஹு அக்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்றப்ப என்ன ஆகும்? நம்முடைய தொழுகை முறிஞ்சு போகக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அல்லாஹு அக்பர் தான் சொல்லணும். அந்த லாம் ரொம்ப நீட்டக்கூடாது. அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லக்கூடாது. அது மக்ரூஹா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அவ்வளவுதான் சொல்லணும். அல்லாஹு அக்பர் அவ்வளவு நீட்டக்கூடாது. சரிமா. அடுத்து 2வது நிக்கிறது கியாம், அது ஃபரது. ஃபர்ஸ்ட் தக்பீர் தஹரீமா, அதோட விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். 2வது நிக்கிறது கியாம். கியாம் அரபில கியாம்னு சொல்லுவாங்க. ஃபரது தொழுகையிலையும் வாஜிபு தொழுகையிலையும் ஃபஜ்ரினுடைய முன்னாடி சுன்னத் 2 ரக்காத் இருக்குல்ல, இந்த தொழுகையிலையும் நிக்க சக்தி உள்ளவங்க கண்டிப்பா நின்னே ஆகணும். நிக்க சக்தி இருந்துட்டு உட்கார்ந்து தொழுக கூடாது. அப்ப ஃபரது தொழுகை, வாஜிபான தொழுகை, அதே மாதிரி ஃபஜ்ருடைய முன்சுனத் 2 ரக்காத்துல நிக்கிறது ஃபரது. நிக்கிறதுக்கு சக்தி உள்ளவங்களுக்கு. ஒருத்தன் கால் உடைஞ்சிருக்கு, அவன் நிக்க வேண்டாம். மற்றபடி நம்ம நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நின்னு தொழுகக்கூடியவங்க நின்னுதான் தொழுகணும். அது ஃபரது. இல்லைன்னா தொழுகையே கூடாது. அப்போ ஃபரது, வாஜிபு, ஃபஜ்ருடைய சுன்னத்துல இல்லைன்னா மத்ததுல எல்லாம் நிக்காம இருக்கலாமான்னா இருக்கலாம். ஆனா பாதி நன்மை தான் கிடைக்கும். மத்த சுன்னத்து தொழுகை, நஃபில் தொழுகை நிக்க சக்தி இருக்கிறவங்க கூட நின்னும் தொழுகலாம், உட்கார்ந்தும் தொழுகலாம். ஆனால் உட்கார்ந்து தொழுதா நின்னு தொழுகிறவனோட பாதி நன்மை தான் கிடைக்கும். இல்ல எனக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து தொழுகிறேன், அப்போ உங்களுக்கு முழு நன்மை கிடைச்சிரும். நிக்க சக்தி இருந்தே அவன் இப்போ உட்கார்ந்து தொழுகிறான்னா தான் அவனுக்கு பாதி நன்மை தான் கிடைக்கும். சரி, நிக்கிறதுனா என்னன்னு சொன்னா, நம்ம கையை 2 கையையும் நீட்டனா முட்டிக்கால பிடிக்க முடியாது. அதான் நிக்கிறதுங்கிறது. கொஞ்சம் குனிஞ்சிருக்கிறான், அப்பயும் முட்டிக்கால பிடிக்க முடியல. ஆனா அதுவும் நிக்கிறது கணக்குல தான் வரும். ஆனா பரிபூரணமா நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்படி நேரா கரெக்டா ஒரு ஆர்மி மேன் மாதிரி நிக்கிறது தான் பரிபூர்ணமான கியாம். கரெக்டான கியாம் வரும். சரி, அடுத்து ருக்கு செய்யறது. ருக்கு செய்யறதுன்னா என்ன? ருக்கு செய்யறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம குனிஞ்ச 2 முட்டிக்காலை பிடிக்கிற அளவு குனியறது. அத பரிபூர்ணம்ங்கிறது முதுகு, தலை, முதுகு, பித்தட்டு 3 சரிசமமா இருக்கிறது. இப்போ நோயாளிகளுக்கு நின்னு தொழுக முடியாது. அவங்க என்ன பண்றது? உட்கார்ந்து தொழுகணும். உட்கார்ந்த ருக்கு சுஜூத் எப்படி செய்யறது? செய்கையால தான். தங்களுடைய 2 முட்டுக்கால்களுக்கு நேரா தலை வரணும். அது ருக்கு. அதோட கொஞ்சம் தாழ்ந்து கீழ குனியணும். அதுக்கு பேரு சுஜூத். இந்த முறைப்படி அவங்க என்ன பண்ணணும்? சைகையால தொழுதுக்குவாங்க. உட்காரவும் முடியல,
அப்ப படுத்து தொழுகணும். படுத்து தொழுகிறதுன்னு சொன்னா இப்ப இது கிபிலான்னு வச்சுக்கோங்க. இந்த கிபிலாவை நோக்கி கால் இப்படி இருக்கும். ஒரு கால் இப்படி, இன்னொரு கால் இப்போ இது ஒரு கால், இது ஒரு காலா, இது இன்னொரு கால் இப்படி இருக்கும். இந்த மாதிரி மல்லார்ந்து படுத்துட்டு இது கிபிலாவை நோக்கி கால் ரெண்டையும் நீட்டிட்டு படுக்கணும். அல்லது இது கிபிலாவா இருக்கும். நம்ம காலை இப்படி நீட்டணும். இது நம்முடைய காலா இருக்கும். தலை என்ன இருக்கும்? தலை இங்கிட்டு இருக்கும். நம்ம இதுக்கு இதுதானே கிபிலா. அப்ப தலை இப்படி, கால் இப்படி இருக்கும். இந்த முகத்தை வந்து வலது பக்கமா வச்சு படுத்த மாதிரி இருக்கணும். அல்லது இது கிபிலா. அப்ப எப்படி இருக்கும்? தலை இங்கிட்டு, கால் இப்படி. இப்படியா? கால் இப்படி வரைகிறது. இப்படியா? அப்ப இது கிபிலான்னு சொன்னா கால் இப்படி, தலை இப்படி. இப்படியும் தொழுகலாம். அல்லது காலை இப்படி வச்சுக்கிட்டு ரைட் சைடு தலையை வச்சு ரைட் சைடு பார்த்த மாதிரி படுத்துட்டு இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரியும் கிபிலாவை முன்னோக்கி நம்ம தொழுகிறோம். இந்த 2 ரூட்ல என்ன பண்ணணும்? தொழுகணும். நிக்க முடியாதவங்களுக்கு உட்கார்ந்து தொழுகிறது. உட்கார்ந்து தொழுக முடியுதுன்னா படுத்து தொழுகணும். படுத்துட்டு தலையினுடைய அசைவுகளை வச்சுதான் தொழுகிறது. அதுக்கும் முடியல சார், நான் என்ன பண்றது? படுத்து கூட தொழுக முடியாதுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்றதுதான்? தொழுகையை பிற்படுத்தணும். எப்ப நமக்கு முடியுதோ அப்ப தொழுகணும். அடுத்து இப்ப நிற்கிறதுலயே இன்னொன்று இருக்குது. கிராத் ஓதுறதுன்னு ஒன்று இருக்குது. குரான் துணை சூறா ஓதுறது அப்படிங்கிறது. எப்பெல்லாம் நீங்க துணை சூறா ஓதுனா ஃபர்ல் தொழுகையுடைய முதல் 2 ரக்காத்து கண்டிப்பா ஓதி இருக்கணும். அடுத்து வித்ரு வாஜிபான எல்லா ரக்காத்துகளிலும், நஃபில் தொழுகையுடைய எல்லா ரக்காத்துகளிலும், சுன்னத் தொழுகையுடைய எல்லா ரக்காத்துகளிலும் என்ன ஓதணும்? இந்த துணை சூறா ஓதணும். அப்போ ஃபர்து தொழுகையில தான் முதல் 2 ரக்காத்துக்கு. நஃபிலு, சுன்னத்து, வித்ரு வாஜிபு, முஸ்தஹப்பான தொழுகைகள்லாம் தொழுதா எல்லா ரக்காத்துகளிலும் கிராத்து ஓதணும். கிராத்துல அதாவது இந்த துணை சூறா கிராத் ஓதுறதுங்கிறதுல குறைஞ்சபட்சம் ஒரு ஆயத்தாவது ஓதி இருக்கணும். அது பரவு, இல்லைன்னா தொழுகையே முறிஞ்சு போயிடும். குறைஞ்சபட்சம் 3 ஆயத்து ஓதுறது வாஜிபு. கிராத்து ஓதுறதுன்னு சொன்னா நமக்கு கேட்கிற சத்தத்தில் நாவினால் அரஃபுகளை, எழுத்துக்களை சரியாக சொல்லி ஓதுறதுதான் கிராத். கத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் வாய் மூடிட்டே இருக்கக்கூடாது. வாய் அசைச்சு நமக்கு கேட்கிற அளவுக்காவது அந்த குறைந்த சத்தத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் கிராத். இது 3வது விஷயம். முதல்ல தக்பீர் தஹ்ரீமா, 2வது கியாம், 3வது கிராத். 4வது உள்ஃபர்து ருக்குன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ருக்கு செய்யறது. அதாவது 2 கையை நீட்டினா எங்க போய் படும்? 2 காலையும் பிடிக்கிற மாதிரி உள்ள ருக்கு. அதுல முதுகு, தலை, முதுகு, பித்தட்டு எல்லாம் சரிசமமா இருக்கிறது. அது அந்த நிரப்பமான ருக்கு அப்படிங்கிறது. அதே உட்கார்ந்து எழுதுறவன் என்ன பண்ணுவான்? அவன் 2 முட்டுக்காலையும் பிடிச்சுக்கிட்டு தலையை வந்து முட்டுக்காலுக்கு நேரா சாய்க்கிறது அவனுடைய ருக்குவாக இருக்கும் உட்கார்ந்து எழுதுறவனுக்கு. அடுத்து 5வது சுஜூது செய்யறது. அதுவும் ஃபர்லு. சுஜூது செய்யறதுன்னா என்னது? பூமி மேல, அதாவது நம்ம எந்த ஒரு மேட்ல பூமி, டைரக்ட் பூமி, அது பூமி இல்லாம நம்ம ஒரு கட்டில் மேல ஏறி நிக்கிறோம், அது ஒரு பெரிய மாடியில் நின்று தொழுகிறோம், அல்ல ஏதோ ஒரு பொருள் மேல நின்று தொழுகிறோம்னு வைங்களேன். அந்த பூமியோட சேர்ந்ததுல நின்று நம்ம தொழுகணும். இப்படி நம்ம தொழுகிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தலையை கீழே வைக்கணும், நெத்தியை கீழே வைக்கணும், மூக்கையும் வைக்கணும். நெத்தியை வைக்கிறது கட்டாயம், மூக்கை சேர்த்து வைக்கிறது வாஜிபு, கட்டாயமா வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வைக்கும் பொழுது அந்த பொருள் ரொம்ப அழுந்தக்கூடாது. ஒரு அரை ஜான் 1 ஜான் அழுந்தி போகுதுன்னா சுஜூதே கூடாது. நம்ம வைக்கிறப்போ என்ன லெவல்ல இருக்குதோ போட்டு அழுத்துன்னு அழுத்தினாலும் கூட அதுல ரொம்ப 1 ஜான் கீழே இறங்குற அளவுக்கு பஞ்சு மாதிரி இருந்தா சுஜூது கூடாது. புரியுதுங்களா? காரணமே இல்லாம நெத்தியில மட்டும் சுஜூது செய்யக்கூடாது. நெத்தி, மூக்கு, அந்த உறுப்புகள் 7 உறுப்புகள் இருக்குது இல்லையா? எல்லாமே படக்கூடியதாக இருக்கணும். ரொம்ப அழுந்தி உள்ள போனா அது வந்து என்ன ஆகாது? கூடாம போயிடும். சரி. இனி ருக்கூல சுஜூது பத்தி பேசுறோம். சுஜூதுல நிலை நிற்கும் பொழுது கியாம்ல இடையில 4 விரல் கேப் இருக்கணும். சரிங்களா? அதான் ஹனஃபி மதுஹபினுடைய இது. சுஜூதுல கால் கீழே பட்டிருந்திருக்கணும். சில இமாம்கள் அதை ஃபர்லுன்றாங்க. ஆனா சரியான சொல்லணும்னா வாஜிப், கட்டாயம். கால் கண்டிப்பாக தரையில பட்டிருக்கணும். காலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சுஜூது செய்யும் பொழுது நெத்தி, மூக்கு, 2 பாதம், 2 கை, முட்டுக்கால் இதெல்லாம் என்ன இருக்கணும்? பூமியில பட்டிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு அடியான் சுஜூது செய்தால் அவனோடு சேர்ந்து 7 உறுப்புகள் சுஜூது செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இந்த ஹதீஸ் என்ன ஆகுது? கிதாபுகள்ல வருது. 7 உறுப்புகள் சேர்ந்து சுஜூது செய்யுது அப்படின்னு சொல்லி. ருக்குல ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. பேணுதலான விஷயம் என்னன்னா 2 காலையும் கரண்டை காலை ஒட்டி வைக்கிறது. ஆனா பெண்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகுது? ரத்துல் முக்தாரினுடைய வேற சில கிதாபுகள்ல நம்ம பார்க்க முடியுது. பெண்களுக்கு அது தேவையில்லை.
ஆண்களுக்கு 2 காலையும் முட்டி வைக்கணும் முடியும் பட்சத்தில். அவங்களுக்கு முடியல, பிரச்சனை இருக்குது, உடல் பருமனா இருக்குது, அது சாத்தியம் இல்லன்னு சொன்னா விட்டுறலாம். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குது. என்னது? ருக்கூல 2 காலையும் ஆண்கள் ஒட்டி சேர்த்து வைப்பது. கரண்டை கால் மொழிகளை சேர்த்து வைப்பது சுன்னத்து. சுஜூதுல அந்த மாரி தான் 2 காலையும் சேர்த்து வைக்கிறது சுன்னத்துன்னு இருக்குது. பெண்களுக்கு அப்படி இல்லன்னு கிதாபுகள்ல வருது. சரிம்மா. 6வது உள்ஃபர்ல் என்னன்னு சொன்னா, கடைசி ரக்காத்துல உட்கார்றது. அதாவது கடைசி 4வது ரக்காத்துல 4, 3ன்னா 3, 2ன்னா 2. இந்த கடைசி ரக்காத்துல அத்தஹியாத்த முழுமையா ஓதுற அளவாவது உட்கார்ந்திருக்கணும். சரியா? இப்ப இப்படி உழுவு ஒ தொழுகையினுடைய உள்ஃபர்லுகள், அதாவது ருக்குனுகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப தொழுகையினுடைய வெளிஃபர்லுகளுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஷர்த்துன்னு பேர் வச்சோம். தொழுகையினுடைய உள்ஃபர்லுகளுக்கு ருக்குனுன்னு பேர் வச்சோம். தொழுகை இல்ல வெளிஃபர்து இல்லாம நம்ம தொடங்குனா, நம்முடைய தொழுகை தொடக்கமே சரி கிடையாது. உள்ஃபர்து இல்லாம தொழுகுனா, நம்முடைய தொழுகையே முறிஞ்சு போயிரும். ஏன்னா தொழுகையினுடைய ஒரு பார்ட் தான், ஒரு ஜுஸ்பு தான் என்னது? இந்த உள்ஃபர்துகள் அப்படிங்கிறது. அப்போ பரலுகளை நாம் செய்வது கொண்டு நமக்கு நன்மை கிடைக்கும். அதை நாம் விடுவது கொண்டு நமக்கு பாவம் கிடைக்கும். சரியான தக்க காரணம் இருக்குது. இல்ல எனக்கு நோயாளியா இருக்கேன், கோமால இருக்கிறேன், எனக்கு ஒரு தொழுக முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன்னு சொன்னா, தக்க காரணம் அவங்களுக்கு இருக்குதுன்னா, தப்பிக்க காரணங்கள் இருக்குதுன்னா, அவங்களுக்கு பாவம் வராது, வேதனை வராது. அது இல்லாம சும்மா தொழுகை விடுறவங்களுக்கு கண்டிப்பாக பாவமும், வேதனையும் வரும். சரிங்களாம்மா? சரி, இப்ப நான் ஒரு தடவ வாசிச்சு காட்டுறேன். நீங்க என் கூட சேர்ந்து வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உல் ஃபரது 6. 1வது தக்பீரு தஹரீமா. அதாவது முந்தி தொழுகையில் புகுதும் போது சொல்லுற தக்பீரா இருக்கும். அதாவது என்னது? அல்லாஹு அக்பர். தொழுகை தொடங்கும் பொழுது சொல்லக்கூடிய தக்பீர். அல்லாஹுடைய ஹம்சையும் அக்பருடைய ஹம்சையும் நீட்ட மாட்டான். அல்லாஹுடைய ஹம்சா என்னது? ஆ. அல்லாஹு சொல்லக்கூடாது. அக்பருடைய ஹம்சா என்ன? ஆ. அதை நீட்டக்கூடாது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீட்ட மாட்டான். முந்தின தக்பீரில் நீட்டினால், சொல்லுங்க, முந்தின தக்பீரில் நீட்டினால் தொடங்குதல் துருஸ்தாகாது. இன்திகாலுடைய தக்பீர்களில் நீட்டினால் தொழுகை ஃபசாதாகிடும். துருஸ்தாகாதுன்னா என்னது? கூடாது, ஜாயிஸ் ஆகாது. தொழுகையினுடைய தொடக்கத்திலேயே இதை நீட்டி சொன்னா தொழுகை என்ன ஆகாது? சரியாகாது. இன்திகால் சொன்னா மாறுதல். ஒரு நிலைமையில இருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுதலுக்கு பேர் தான் இன்திகால், நிலை மாறுதல். நம்ம கியாம்ல நின்னுட்டு இருக்கோம், ருக்குக்கு போறோம், இன்திகால். ருக்குல இருந்து அடுத்து சுஜூதுக்கு போறோம், அது ஒரு இன்திகால், நிலைமை மாறுதல். இந்த தக்பீர்களில இந்த மாதிரி நீட்டி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் இந்த மாதிரி நீட்டி சொன்னா என்ன ஆகாது? என்ன ஆயிடும்? தொழுகை ஃபசாத் ஆகிடும். சரி, அக்பருடைய பாவை நீட்டுறதும் இது போல்தான். அக்பரில் உள்ள பான என்னது? அக்பார், அல்லாஹு அக்பார் அப்படின்னு சொன்னால் தொழுகை என்ன ஆயிரும்? ஸ்டார்டிங்ல தொழுகையை தொடங்க முடியாது, இடையில சொன்னா தொழுகை முறிஞ்சு போயிரும். இனி அல்லாஹுவில் உள்ள லாமை 2வது அலிஃபு உண்டாகிற வரையில் அதிகமாய் நீட்டுறது மக்ரூஹு. அல்லாஹு அக்பர் உள்ள லாம் என்ன? இந்த லாம் இருக்குல்ல, அது 2வது. இங்க ஏற்கனவே ஒரு கடாசபர் இருக்குது, ஒரு அலிஃப் இருக்குது, 2 ஹரக்கத்து நீட்ட வேண்டிய அலிஃப் இருக்குது, கடாசபர் இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 அலிஃப், 2 ஹரக்கத்து நீட்டுற அளவுக்கு அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடாது. அல்லாஹு அக்பர் அவ்வளவுதான் சொல்லணும். அல்லாஹு அக்பர் அவ்வளவுதான் சொல்லணும். அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லக்கூடாது. நாம் ஏற்கனவே 2 ஹரக்கத் நீட்டுற அளவுக்கு ஒரு அலிஃப் இருக்குது, இன்னும் 2 ஹரக்கத் நீட்டுற அளவு, இன்னொரு அலிஃப் உண்டாகிற வரைக்கும் நீட்டக்கூடாது. அது மக்ரூஹ். 2வது நிலை நிற்கிறது. இது ஃபர்லிலும் வாஜிபிலும் ஃபஜ்ருடைய சுன்னத்திலும் நிற்க தராணி பெத்தவனுக்கு ஃபரலு. தராணினா என்னது? சக்தி. மத்த சுன்னத்திலும் நஃபிலிலும் நிற்க தராணி இருக்க இருந்து தொழுகிறது ஆகும். ஆனால் உதிரின்றியே இருந்து தொழுகிறவனுக்கு நின்று தொழுகிறவனுடைய கூலியில்
பாதியுண்டும். உதிர்னா என்னது? தக்க காரணங்கள். தக்க அப்ப நிக்க சக்தி உள்ள உட்கார்ந்து தொழுகலாம், சுன்னத்து நஃபில் தொழுகைக்கு. ஆனா பாதி நன்மை தான் கிடைக்கும். உதிர் இன்றியேனா உதிர் இல்லாமலே, தக்க காரணம் இல்லாமலே உட்கார்ந்து தொழுகிறான்னா பாதி நன்மை. இல்ல அவனுக்கு காரணத்தோட கால் அடிபட்டிருக்குன்னு சொல்லி காரணத்தோட தொழுகிறான்னு சொன்னா, வேற காரணத்தோட தொழுகிறான்னா அவனுக்கு முழு நன்மை கிடைக்கும். நிலையின் அதாவது 2 கையையும் நீட்டினால் 2 முட்டுக்காலை பெத்துக்கொள்ளாத புறம் கொண்டு நிப்பான். ஹத்துனா எல்லை, அளவு. கியாமினுடைய அளவு என்ன? 2 கையை முட்டுக்கை 2 கையை நீட்டினா முட்டிக்கால பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிக்கிறது தான் கியாம். முட்டிக்கால பிடிச்சிட்டான்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? கியாமு கிடையாது. இது நிலையில் தாழ்ந்த ஹத்தா இருக்கும். ஹத்துனா அளவு. அதனுடைய நிரப்பமாகிறது நேரே செவ்வுறுதலாய் நிக்கிறதாய் இருக்கும். இரு பாதத்துக்கிடையில் 4 விரல் மட்டுண்டாய் இருக்க வேணும். இப்ப நிக்கும் பொழுது இடையில எத்தனை கால் விரலுக்கு மத்தியில? இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் இடையில 4 விரல் கேப் நிக்கணும். 4 விரல் இருந்தா போதும். இனி நஷலாளி, நோயாளி, நிற்க தராணி பெறாவிட்டால் இருந்து ருக்கு சுஜூது செய்து தொழுவான். ருக்கு சுஜூதுக்கு தராணி பெறாவிட்டால் தலையால் சைக்கினை செய்து சுஜூதை ருக்குவை காண தாழ்ந்ததாக்கி கொள்வான். உட்கார்ந்து ருக்கு சுஜூது செய்யணும், முட்டிக்காலுக்கு நேரம் தலையை கொண்டு வரணும், அதை விட கொஞ்சம் கீழே கொண்டு போகணும். அதுக்கு முடியலன்னு சொன்னா படுத்துக்கிட்டு தலையால அசைச்சு தொழுகிறது. சரி, இருக்கவும் தராணி பெறாவிட்டால் 2 காலையும் கிபுலா அளவிலாக்கி மல்லார்ந்து படுத்து தலையால் சைக்கினை செய்வான். ஒருக்கணித்து படுத்து முகத்தை கிபுலா அளவிலாக்கி தலையால் சைக்கினை செய்தாலும் ஆகும். 2 டைரக்ஷன். இது கிபிலான்னு சொன்னா தலையை இப்படி வச்சுக்கிட்டு நேரா காலை இப்படி நீட்டிக்கிறது, அந்த மாதிரி கிபிலாவை நோக்கி நீட்டி தொழுகிறது. அல்லது காலை இப்படி நீட்டிட்டு கிபிலா இதுன்னு சொன்னா வலது பக்க தலை வலது பக்கம் திரும்பினா இப்படி படுக்கிற மாதிரி இப்படி சைட்ல படுத்து தொழுகலாம். அதற்கும் இயலாவிட்டால் தொழுகையை பிற்படுத்துவான். 3வது கிராஅத் ஓதுறது. இது ஃபரலுடைய 2 ரக்அத்திலும் நஃபிலு வித்ருடைய ரக்அத் அடங்கலிலும் பரலா இருக்கும். பரலுடைய கதிராவது, கதிர்னா அளவு, 1 ஆயத்தாய் இருக்கும். ஓதல் என்பது தனக்கு கேள்வி வைக்கிற புறம் கொண்டு, தனக்கு கேள்வி வைக்கிற புறம் கொண்டு நாவினால் ஹர்ஃபுகளை சகீகாக சொல்லுறதா இருக்கும். ஹர்ஃப்னா எழுத்துக்கள், சகீகனா சரியாக. 4வது ருக்கூஉ, அதாவது 2 கையையும் நீட்டினால் 2 முட்டுக்காலை பெத்துக் கொள்ளும்படி தலை முதுகு 2 கொண்டும் குனிகிறதா இருக்கும். இது ருக்கூவில் தாழ்ந்ததா இருக்கும். அதனுடைய நிரப்பமாகிறது தலையை பித்தட்டை கொண்டு சரியாக்கி வைக்கிறதா இருக்கும். இது நின்று தொழுகிறவனிலா இருக்கும். இருந்து தொழுதால் ருக்கு உண்டாகிறதற்கு அவன் 2 முட்டுக்காலின் முன்னிலைக்கு அவன் நெத்தி நேர்பட வேணும். 5வது சுஜூது, அதாவது பூமியின் பேரில் அல்லது பூமியை கொண்டு சேர்ந்ததின் பேரில் நெத்தியை வைக்கிறதா இருக்கும். அதுடன் மூக்கை வைக்கிறது வாஜிபு ஆனபோதே நெத்தியின் பேரில் சுருக்கி கொள்ளுறது ஆகும். மூக்கின் பேரில் சுருக்கி கொள்ளுறது உதுரு கொண்டொழிய ஆகாது. ஒருத்தர் நெத்தியை மட்டும் வச்சு தொழுதான்னு சொன்னா சுஜூது கூடிரும். ஆனா மூக்கு மட்டும் வச்சு தொழுதான்னு சொன்னா
நெத்தியில காயம் இருந்தா சரி, வெறும் சும்மா ஒண்ணும் இல்லாம மூக்கு மட்டும் வச்சு தொழுதானா கூடாது. 2 கொண்டும் செய்கிறது வாஜிபு, கட்டாயம். பூமியை கொண்டு சேர்ந்ததின் பேரில் சுஜூது செய்தால் அதன் உயருதல் அமுங்காமல் தரிபட்டிருக்கிறது ஷர்த்து. பூமியில இருக்கக்கூடிய ஒண்ணு, ஒரு பெட் போட்டு பெட் மேல ஏறி நின்னு தொழுகிறோம்னு வைங்க, பூமியோட சேர்ந்து இருக்குது. இது ரொம்ப அமுங்க கூடாது. அமுங்காம இருக்கிறது ஷர்த்து. குறைஞ்சபட்சம் ரொம்ப அமுங்குச்சுன்னு சொன்னா என்னது இதாயிடும். அதன் விபரமாவது சுஜூது செய்கிறவன் தலையை கடப்பாய் அமுக்கினால் வைத்த போது இருந்ததை காண அதிகமாக தலை தாழாமல் இருக்கிறதா இருக்கும். கடப்பாயினா கடுமையாய், தாழாலனா கீழே போறது. வச்சு ஸ்ட்ராங்கா அமுத்துனா முதல்ல வச்சதை விட ரொம்ப கீழே போயிடக்கூடாது. கொஞ்சம் அமுங்கதான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு ஜான் வரைக்கும் போச்சுன்னா தொழுகையினுடைய முறிவுக்கு காரணமாகும். சுஜூதே கூடாது. சுஜூதில் ஒரு கதமாவது வைக்கிறது ஃபரது. அவுஜகான சொல் வாஜிபெங்கிறதா இருக்கும். இதெல்லாம் சுஜூதில் தாழ்ந்ததா இருக்கும். அதில் நிரப்பமாகிறது பூமியின் பேரில் நெத்தி, மூக்கு, 2 பாதம், 2 கை, 2 முட்டுக்காலை வைக்கிறதா இருக்கும். அடியான் சுஜூது செய்தால் அவனுடைய 7 அவ்வாபு சுஜூது செய்திடும் என்று ஹதீஸில் வந்துட்டது. இனி ருக்கூயில் 2 பரண்டை மொழியையும் சேர்க்கிறது சுன்னத்து. சுஜூதிலும் இது போல்தான். பரண்டை மொழினா கரண்டைக்கால், இது ஆண்களுக்குன்னு சொல்லி வேற கிதாபுகள்ல வந்திருக்கு. 6வது, ஆண்கள் யாரும் செய்யறது இல்லை. காரணம் இன்னைக்கு சக்தி இல்லை யாருக்கும். காலை ஒட்டி வச்சா கால் கடுக்கும், பிடிச்சிரும் கால் 2 காலும். யாரும் செய்யறது இல்லை. வேற கிதாபுகள் துருள் முத்தருடைய ஷரகள்லையும் வருது. இயல்பா முடியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது சுன்னத்து இல்லைன்னு சொல்லி வருது. 6வது பின்னிருப்பா இருக்கும். அதாவது தொழுகையின் கடைசியில் அத்தகியாத்தை அபுதுகூவ ரசூலுகு வரையில் ஓதிரதில் தாழ்ந்த மட்டாய் இருக்கும். எழலம் அறிந்துகோ, வெளிஃபரல் என்பது ஷர்த்தா இருக்கும். அதை முப்படுத்துறது கொண்டொழிய தொழுகை துருஸ்தாகாது. உல்ஃபரல் என்பது ருக்குனா இருக்கும். அது தொழுகையில் ஒரு ஜுஸ் இருக்கும். ஜுஸுங்கிற வார்த்தை கரெக்டா வரணும். முன்னாடி ஏற்கனவே இந்த ஆழத்தினுடைய ஜுசுங்கிற வார்த்தை சரியா வாசிக்கல சிலர். ஜுசுவா இருக்கும். அது தப்பிவிட்டால் தொழுகை ஃபசாதாகிடும். இனி பரலை செய்கிறது கொண்டு சவாபு கொடுக்கப்படும். அதை உதிரென்றியே விட்டால், தக்க காரணம் இல்லாமல் விட்டால் வேதனை செய்யப்படும். உதிரு கொண்டு விட்டால் வேதனை செய்யப்படாது. சரிம்மா, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க குரூப்ல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதோடைய விளக்கங்கள் நான் சொல்லித்தரேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.